10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Phylum Mollusca. So the second largest phylum அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலஸ்கானா மெல்லுடலிகள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நத்தை, எல்லாருமே பார்த்துருப்போம், மொலஸ்கா. ஸோ த மொலஸ்கா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். த ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆத்ரோபோட்ஸ், கணுக்காளிகள் தான் இருக்கிறதுலையே அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னா மொலஸ்கா. த மொலஸ்கா ஆர் டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக். நிறைய இது வந்து லேண்ட்லேயும் இருக்குது, நிறைய மொலஸ்க் வந்து தண்ணிலையும் இருக்குது. அக்வாட்டிக் அப்படின்னா மெரைனில் இருக்குது ஆர் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மெரைன்லேயும் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்குது. இதை வந்து நம்ம அக்வாட்டிக்னு ஜென்ரலாக சொல்கிறோம். டெரஸ்ட்ரியல் லேண்ட் அனிமல்ஸும் இருக்குது. அதே மாதிரி இதோட இன்னொரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்டு. ஆத்ரோபோட்ஸ்லேயும் அதே மாதிரி தான், மொலஸ்காவிலையும் அதே மாதிரி தான். இதில் வந்து ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருக்குது. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். செல் லெவலில் பார்த்துருக்குறோம், திசு லெவலில் பார்த்துருக்குறோம், ஆர்கன் லெவலில் பார்த்துருக்குறோம். இது அதுக்கு அடுத்த லெவல் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். இந்த பாடியை பார்த்தீங்கன்னா இது வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் எக்ஸப்ட் யூனிவால்ஸை தவிர மிச்சம் எல்லாமே பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். நம்ம பாடியை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக மட்டும்தான் கட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இந்த அனிமல்ஸை வந்து நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம், இந்த 3 லேயரும் இருக்கிறதுனால இதை வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சீலமேட் அனிமல்ஸ், இதில் வந்து சீலம், உண்மையான சீலம் இருக்கும், அதை சீலமேட் அப்படின்னு சொல்கிறோம். சீலம் அப்படின்னாவே அதில் 3 டைப் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சூடோ சீலமேட் இருக்குது, ஏ சீலமேட் இருக்குது, சீலமேட்னு இருக்குது. இது வந்து சீலமேட், உடற்குழி உடையவை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் தேர் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பாடி இஸ் கவர்டு பை எ கால்கேரியஸ் செல்ஸ். இதுக்கு இந்த பாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கால்கேரியஸ் செல் இருக்கும். அண்ட் இஸ் அன்செக்மெண்டட் வித் ஏ டிஸ்டிங்க்ட் ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் ஏ விசரல் ஹம்ப் ஆர் விசரல் மாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்டு, அதே மாதிரி மஸ்குலர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தனியாக பிரிச்சிடறோம். இப்போ இந்த ஆத்ரோபோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம 3ஆக பிரித்தோம். ஹெட்டுன்னு தனியாக பிரித்தோம், தோரக்ஸ்னு தனியாக பிரித்தோம், அப்டமன் அப்படின்னு பிரித்தோம். ஆனால் இதில் வந்து ஹெட்டு மட்டும் தனியாக தெரியும். அதே மாதிரி மஸ்குலர் ஃபுட் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடறோம். காலில் தனியாக பிரிக்கிறோம், அதே மாதிரி தலையை தனியாக பிரிச்சிடறோம். 2 பகுதியாக தான் இதை நம்ம பிரிக்கிறோம். ஆனால் ஆத்ரோபோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3ஆக பிரிச்சிருவோம். ஸோ அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெமிலியர் கேரக்டர் இதில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த பாடி இஸ் கவர்டு பை கால்கேரியஸ் செல். அது வெரி இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து சாஃப்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் ஃபார்ம் எ மேண்டில் ஓவர் எ விசரல் ஹம்ப். இதில் வந்து சாஃப்ட் லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்குது, அது மேலே வந்து ஒரு மேண்டில் மாதிரி இதில் ஃபார்ம் ஆகிருக்கு. த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் மேண்டில் pallium is called the mantle cavity in which a number of feathers like gills. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் எதுக்கு பக்கத்தில் இருக்குது, எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த விசரல் மாஸ் அண்டு மேண்டிலுக்கும் விசரல் மாஸுக்கும் இடையில ஒரு கேவிட்டி இருக்குது, அதை ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் கால்டு த மேண்டில், அதுக்கு பேர் மேண்டில் கேவிட்டி. இன் விச் எ நம்பர் ஆஃப் ஃபெதர்ஸ் லைக் கில்ஸ், அதில் நிறைய ஃபெதர் லைக்
கில்ஸ் நிறைய இருக்குது. டினிடியா அப்படின்னு சொல்கிறோம் ஆர் ப்ரெசன்ட். அதில் வந்து டினிடியா ஆர் ப்ரெசன்ட் விச் ஆர் ரெஸ்பிரேட்டரி இன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு வித்தியாசமான ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. டினிடியா அப்படிங்கிற ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. Next one, the digestive system is complete and mouth contain a respiratory organ. So the mouth la pathina the digestive system is complete and the mouth contain a rasping organ called radula with a transverse row of chitinous teeth for feeding. radula இதில் இருக்குது. மொலஸ்காவில் வந்து அதோட வாயில் பார்த்தீங்கன்னா ரேடுலா அப்படிங்கிற ஒரு பல் அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை வச்சு ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் இது கட் பண்ணுற மாதிரி ரேடுலா அப்படின்ட்டு இருக்கு. ரேடுலா இஸ் ஆப்சண்ட் இன் பைவால்வ்ஸ். பைவால்வ்ஸில் மட்டும் ரேடுலா வந்து இருக்காது. வேறு எல்லா மொலஸ்க்லேயும் இந்த ரேடுலா அப்படிங்கிறது இருக்கும். இது கைட்டினஸ் டீத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேடுலா அப்படின்னா இது வந்து ஒரு கைட்டினஸ் டீத்து. இது வந்து எதில் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைவால்வ்ஸில் இருக்காது. The sense organ are tentacles, eyes and aspiradium அப்படின்ட்டு இதில் 3 டைப் ஆஃப் சென்ஸ் ஆர்கன் இருக்குது. டெண்டக்கிள் தெரியும், மேலே ஆண்டனா மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஐ வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன். அஸ்பிரேடியம் அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் ஆர்கன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ப்ரெசன்ட் இன் பைவால்ஸ் அண்ட் கேஸ்ட்ரோபோட்ஸ். இந்த ஆஸ்பிரேடியத்தோட வேலை என்னென்னா ஒரு வாட்டரை வந்து செக் பண்ணும். அந்த பியூரிட்டி எப்படி இருக்குது, அந்த வாட்ரு நல்ல வாட்டரா இல்லை அது டிச் வாட்டரா அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கிற கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதில் இருக்கும். இந்த அஸ்பிரேடியம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைவால்ஸ் அண்டு கேஸ்ட்ரோபோட்ஸில் இந்த அஸ்பிரேடியம் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஆர் நெப்ரீடியா. இந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் இதில் வந்து நெப்ரீடியா இருக்கும். நெப்ரீடியா அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா நெப்ரிடியம் நமக்கு வந்து கிட்னியில் இருக்கிற மாதிரி இதில் வந்து நெப்ரீடியா இருக்குது. ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் எக்ஸப்ட் ஃபார் செப்ளோபோட்ஸ் சச் அஸ் குவைட்ஸ், கட்டில் ஃபிஷ் அண்டு ஆக்டோபஸ். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் எக்ஸப்ட், இதில் மட்டும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அப்படின்னா இதில் வந்து ஓப்பன் டைப் இல்லை. ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் வந்து க்ளோஸ்டு டைப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் டைப் எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேறு எல்லா அனிமல்ஸ்லேயும் இருக்குது, மித்ததில் வந்து வேறு டைப்பில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பிளட் கண்டெயின் ஹீமோசயனின். அதோட பிளட்டில் வந்து ஹீமோசயனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. இப்போ நம்மளோட பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் இருக்குது, இதில் வந்து ஹீமோசயனின் இருக்குது. ஏ காப்பர் கண்டெய்னிங் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஹீமோசயனினோட எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் இருக்கும். அது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேர் ஆர் டயோசியஸ். டயோசியஸ் அப்படின்னா மேல் அனிமல்ஸ் அண்ட் ஃபீமேல் அனிமல்ஸ் ஆர் செப்பரேட். டயோசியஸ் மேல் அனிமல்ஸ் அண்டு ஃபீமேல் அனிமல்ஸ் ஆர் செப்பரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்து இதில் வந்து இதோட லைஃப் இருக்குது. ஸோ அதனால் இதை டயோசியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ஒவிபேரஸ், இதுவும் வந்து எக்கை லே பண்ணி அதுக்கப்புறம் எங்கோன்ஸ் வரும், அதனால் இதை ஒவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் ஏ வெலிகர் லார்வா. இதில் வந்து ஒரு லார்வா இருக்குது, வெலிஜர் லார்வா அப்படிங்கிற ஒரு லார்வா இருக்கும், இன்டைரக்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் டெவலப்மெண்ட் வந்து டைரெக்டாக இருக்கா இன்டைரக்டாக இருக்கா அப்படின்னா இதில் வந்து இன்டைரக்டாக இருக்குது. ஒரு லார்வல் ஸ்டேஜ் வந்து அதுக்கப்புறம் அடல்ட்டாக மாறுற மாதிரி இதில் இருக்குது. அதே மாதிரி மாடிஃபைட் ட்ரொக்கோஃபோர் லார்வா, வெலிஜர் லார்வா வந்து என்னவா மாறுனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜுக்கு போவோம், அதுக்கு பேர் ட்ரொக்கோஃபோர் லார்வா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இதில் வந்து ஃபெமிலியர் கேரக்டர். மொலஸ்கா அப்படின்னாவே இது இட் இஸ் ஏ செகண்ட் லார்ஜஸ்ட்டு பைலம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒன்று கேட்கலாம் கொஸ்டின். அதே மாதிரி இதில் வந்து இது மொலஸ்கா அப்படின்னு பார்த்தா டெரஸ்ட்ரியலில் இருக்கும் இல்லாட்டி அக்வாட்டிக்கில் இருக்கும், ரெண்டுலேயுமே இருக்குது மொலஸ்கா. எக்ஸிபிட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். இதில் வந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஆர்கன் மட்டும் இல்லை, ஒரு தனி ஆர்கன் ஒரு வேலையை செய்யாது, நிறைய ஆர்கன் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக இதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்.
பைலேட்ரலி சிமெட்ரிக்கல்னால் பாடியை ரெண்டாக மட்டும்தான் நம்மளால் பிரிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக். இதில் 3 லேயரும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம், இந்த மாதிரி 3 லேயரும் இருக்கும். அதே மாதிரி இது சீலமேட், உடற்குழி உடையவை அப்படின்ட்டு பார்க்குறோம், சீலமேட் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இதில் பைலா, ஆப்பிள் ஸ்னைல், ஆப்பிள் நத்தை, பைலானா நத்தை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்பிள் ஸ்னைல் அப்படின்ட்டு ஒன்று பார்க்குறோம். லாலிகோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஆக்டோபஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பைலம் வந்து வெரி சிம்பிள். இதில் பைலம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் இதில் வந்து ஆத்ரோபோட்ஸ் கேட்கலாம். இது வந்து லார்ஜஸ்ட் பைலம். அதுக்கு அடுத்தது வந்து மொலஸ்கா கேட்கலாம். ஓகே. Dear student, today we discuss about phylum Chordata. நம்ம ஏற்கனவே இன்வெர்டபிரேட்ஸ் பார்த்தோம். புரோட்டோசோவா டு எக்கினோடெர்மேட்டா வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து we are seeing about Chordata, phylum Chordata. So the Chordata is the largest phylum with the most familiar group of animals. இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டேட்டாவில் வருவோம். இப்போ நம்ம இந்த பைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பைலம் அப்படின்னு சொல்கிறோம். when we compare to the இன்வெர்டபிரேட்டாவில் பார்க்கும்போது நம்ம லார்ஜஸ்ட் பைலம் அப்படின்னா ஆத்ரோபோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து கார்டேட் வந்து இட் இஸ் எ லார்ஜஸ்ட் பைலம் வித் மோஸ்ட் ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ். இதில் நிறைய ஃபெமிலியர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ்லாம் இருக்குது. சச்சஸ் ஃபிஷ், ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸ். இதெல்லாம் வெல் டெவலப்டு அனிமல்ஸ். when we compare to the இன்வெர்டபிரேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா டெவலப்டு ஆனது அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த விதத்தில் டெவலப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த அனிமல்ஸுக்கு எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் இன்வெர்டபிரேட்ஸில் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்காது, நர்வஸ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்காது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன் நல்லா டெவலப் இன்வெர்டபிரேட்லேயும் இருக்கும். இதில் ஹை லெவலில் நல்லா டெவலப் ஆகிருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எ க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அங்கெல்லாம் ஓப்பன் டைப் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி டெவலப்டு அனிமல்ஸ். ஹியூமன் பீயிங் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்ஸில் வருவோம். ஸோ நம்ம ஹையர் லெவல் ஆஃப் அனிமல்ஸ்லேயே நம்ம தான் வந்து ஹையர் லெவலில் இருக்கிறோம். எல்லா சிஸ்டமும் நல்லா டெவலப் ஆகிருக்கிறது. நமக்கு இந்த மேமல்ஸ் குரூப்புக்கு எல்லாமே நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெஸ் நோன் ஃபார்ம் சச்சஸ் லேண்ட்ஸ்லெட் அப்படின்னு ஆம்பியாக்சிஸ் சொல்கிறோம். அண்டு டியூனிகேட்ஸ், அசிடியன்ஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கம்மியாக டெவலப் ஆகிருக்கும். when we compare to the கார்டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியான புவர் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆம்பியாக்சிஸ் அண்ட் அசிடியனில் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அனிமல்ஸ் இந்த குரூப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆல் கார்டேட்ஸ் possess 3 fundamental distinct feature at some stage of their life cycle. ஸோ நம்ம எல்லா கார்டேட்ஸையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிளில் சில டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்யூசிங் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்டு அப்படிங்கிறது கார்டேட்டில் இருக்குது. ஆனால் இன்வெர்டபிரேட்ஸில் வந்து அது புவர் டெவலப்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நோட்டோகார்டு பிலோ த நர்வ் அண்டு எபோவ் த அலிமெண்ட்ரி கனால். ஸோ இந்த நோட்டோகார்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். நோட்டோகார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்வு கார்டுக்கும் பிலோ த நர்வு கார்டுக்கு கீழே, அதே மாதிரி எபோவ் த அலிமெண்ட்ரி கனால்ஸுக்கு மேலே வந்து இந்த ராட் லைக் நோட்டோகார்ட்ஸ் இருக்குது. இதோட நோட்டோகார்ட்ஸ் என்ன சைஸில் இருக்குதுன்னு கூட கேட்கலாம். ராட் சைஸில் இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் எலாங்கேட்டட் ராட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இட் சர்வ் அஸ் எ ப்ரிமிட்டிவ் இன்டர்னல் ஸ்கெலிட்டன். ஸோ இதோட வேலை என்னென்ன பார்த்தீங்கன்னா இது ப்ரிமிட்டிவ் இன்டர்னல் ஸ்கெலிட்டனாக நம்ம பாடியில் உள்ளார வந்து ஒரு சட்டகம் மாதிரி இருந்து பாதுகாக்குது அப்படின்னு இந்த அனிமல்ஸில் கார்டேட்ஸில் இது வந்து இன்டர்னல் ஸ்கெலிட்டனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்ட் பிலோ த நர்வ் கார்டு அண்டு எபோவ் த அலிமெண்ட்ரி கனால்ஸுக்கு மேலேயும்
ஓகேங்களா. அதே மாதிரி நர்வ் கார்டுக்கு கீழேயும் சென்டரில் ஒரு எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்ட் இருக்குது. ஓகேங்களா. இட் சர்வ் அஸ் ஏ பிரிமிட்டிவ் இன்டர்னல் ஸ்கெலிட்டன். இதை நம்ம இன்டர்னல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் மே பர்சிஸ்ட் த்ரூ அவுட் லைஃப் இன் லான்ஸ்லேட்டட் அண்டு லாம்ப்ரேஸ். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் மே பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் லைஃப். ஸோ இதோட ஆம்பியாக்சிஸ் அண்ட் அசிடியன்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 ராட் லைக் நோட்டோகார்டு லைஃப் லாங்க்கு இருக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அது வந்துடும் ஹையர் அனிமல்ஸில். ஆனால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடல்ட் வெர்டபிரேட்ஸ் இட் மே பி பார்ஷியலி ஆர் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்டு பை பேக் போன் ஆர் வெர்டபிரல் காலம். இப்போ நம்ம அடல்ட் அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார்டியேட்டில் அடல்ட் அனிமல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் போன், அதை தான் நம்ம பேக் போன் முதுகெலும்பு உள்ளவை அப்படின்னு சொல்கிறோம். பேக் போன் வெர்டபிரல் காலம், இல்லாட்டி இன்னொரு பேர் அதுக்கு வெர்டபிரல் காலம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இது கார்டியேட்டில் ராட் லைக் நோட்டோகார்டு அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும். ஆனால் சில அனிமல்ஸில் சில கார்டியேட்ஸில் ஆம்பியாக்சிஸ் அண்டு அசிடியன்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மாடிஃபைட் ஆகாமல் அது லைஃப் லாங்கு அது இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த பாயிண்ட்டு. இதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் மே பெர்சிஸ்ட் த்ரூ அவுட் லைஃப் ஃபுல்லாகவே அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு சேஞ்சஸ் ஆகிரும். மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், ஃபிஷஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதான் இந்த பாயிண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A dorsal hollow or tubular fluid filled nerve cord lies above the notochord and below the dorsal body walls. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு fluid fill ஆகிருக்கும். The dorsal hollow or tubular fluid filled nerve cord. nerve cordல ஒரு கேப் இருக்கும், அதில் ஒரு fluid fill ஆகிருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lies above the notochord and below the dorsal body wall. டார்சல் பாடி வாலுக்கும் நோட்டோகார்டுக்கும் இடையில ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ஃபில்லாகி இருக்கும். அதை டியூப்லார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அது உள்ளார இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் ஃபில்லாகி இருக்கும். ஸோ அது எல்லா கார்டியேட்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் சர்வ் அஸ் ஏ இன்டகிரேட் அண்ட் கோஆர்டினேட் த பாடி ஃபங்க்ஷன். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியை கோஆர்டினேட் பண்ணுறது இதோட வேலை. ஓகேங்களா. அதுக்கு இது யூஸ் ஆகுது. இட் இஸ் சர்வ் டு இன்டகிரேட் அண்டு கோஆர்டினேட், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது, அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே இதோட வேலை. ஓகேங்களா. இதுக்குள்ளார இருக்கிற ஃப்ளூயிடோட வேலை. ஸோ ஸ்பைனல் கார்டும் இன்வால்வ் ஆகும், அதில் இருக்கிற ஃப்ளூயிடும் அதுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன் ஹையர் கார்டியேட்ஸ் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நர்வ் கார்ட் கெட் என்லார்ஜ்டு டு ஃபார்ம் த பிரெயின். இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த கார்டியேட் அப்படின்னாவே நர்வஸ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். அதோட ஆன்டீரியர் ரீஜன், நர்வஸ் சிஸ்டத்தில் ஆன்டீரியர் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரெயினாக கன்வெர்ட் ஆகிருக்கும். என்லார்ஜ்டு டு ஃபார்ம் த பிரெயின் பெரிய சைஸில் இது டெவலப் ஆகிருக்கும். அண்ட் த போஸ்டீரியர் பார்ட் பிகம் எ ஸ்பைனல் கார்டு. ஆன்டீரியர் ரீஜன் பிரெயினாகவும் போஸ்டீரியர் ரீஜன் ஸ்பைனல் கார்டாகவும் அதில் டெவலப் ஆகிருக்கும். ப்ரொடெக்டட் இன்சைட் த வெர்டபிரல் காலம். ஸோ இது இன்சைடில் வெர்டபிரல் காலம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ நம்மளோட பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அப்படின்னு பார்த்தா மேலே ஒரு கவரிங் இருக்கும். சரிங்களா. டியூரா மேட்டர், பயோ மேட்டர், அரக்னாய்டு மெம்பரைன்ஸ்னு 3 லேயர் மேலே கவரிங் இருக்கும். இந்த கவரிங்கில் நம்மளோட பிரெயின் கலர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ் கலரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கிரே மேட்டர், த கிரே மேட்டர் ஆர் ப்ரெசன்ட். வெளி சைடில் கிரே மேட்டர் இருக்கும், அதே உள் சைடில் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் மேட்டர் ஆர் ப்ரெசன்ட் நம்மளோட பிரெயினில். ஸோ நல்ல டெவலப் ஆன பிரெயின் நம்மளுது. அதில் பார்த்தீங்கன்னா வெளி சைடில் நம்மளோட பிரெயின் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கிரே கலரில் இருக்கும், ஆஷ் கலர் இருக்கும், உள்ளார ஒயிட் கலரில் இருக்கும். இதே நம்மளோட ஸ்பைனல் கார்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டில் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் இருக்கும். ஸ்பைனல் கார்டில் வெளி சைடில் ஒயிட்டாகவும் உள்ளார கிரே மேட்டரும் இருக்கும். ஸோ இது நமக்கு டெவலப்
டெவலப்டு அனிமல்ஸில் நம்மளோட பிரெயின்ஸில் இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த மாதிரி மேல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆகும். அதோட போஸ்டீரியர் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பைனல் கார்டாகவும் இருக்கும். ப்ரொடக்ட் இன்சைடு த வெர்டெப்ரல் காலம், இது ப்ரொடக்ட் பண்ணுறது வெர்டெப்ரல் காலம் வந்து இதை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கார்டேட் அப்படின்னு படிக்கும்போது எல்லாமே வெல் டெவலப்டு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் தான் இதில் இருக்கும். அதில் ஒன்று வந்து நர்வஸ் சிஸ்டத்தோட ஆன்டீரியர் ரீஜன் பிரெயினாகவும் போஸ்டீரியர் ரீஜன் ஸ்பைனல் கார்டாகவும் இருக்குது. இதை நல்லா பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ப்ரெசன்ஸ் ஆஃப் பெரிஞ்சியல் கில் ஸ்லைட் ஆர் கிளப்ட் இன் ஆல் கார்டேட் அட் சம் ஸ்டேஜ் ஆஃப் தர் லைஃப் சைக்கிள். ஸோ பெரிஞ்சியல் கில் ஸ்லெப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பெரிஞ்சியல் கில்ஸ் வந்து அதோட எல்லா கார்டியேட்லேயும் இருக்கும். அது டெவலப் ஆகும்போது அதோட லைஃப் சைக்கிளில் ஏதாவது ஒரு வடிவத்தில் அது இருந்துடும், எம்ப்ரியோவில் இருக்கும். இட் இஸ் எ சீரியஸ் ஆஃப் கில் ஸ்லைட் ஆர் கிளப்ட் தட் perforate the wall of the pharynx and appear during the development of every chordate. ஸோ இதோட pharynxல பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இப்போ கில்ஸ் வந்து ஹையர் அனிமல்ஸ்லாம் கில்ஸோட வேலை இல்லை. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஆர்கன்ஸ் இருக்குது. கில்ஸில் நம்ம ரெஸ்பயர் பண்ணுறதில்ல. லங்ஸு, நமக்கு லங்ஸ் இருக்குது. நோஸ் வழியாக போய் ஏர் உள்ளார போய் லங்ஸு ஆல்வியோலை இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கில்ஸ் இருக்கும். ஸோ அந்த கில்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது மட்டும்தான் இருக்கும். டெவலப் ஆனதுக்கப்புறம் அது வந்து வேறு ஃபார்முக்கு மாறிடுது. அதுதான் சொல்கிறாங்க. இட் இஸ் எ சீரியஸ் ஆஃப் கில் ஸ்லைட் தட் perforates the wall of the pharynx. pharynxோட வாலில் இருக்கும் அண்ட் appear during the development of every chordates. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது, கார்டேட் டெவலப் ஆகும்போது அதில் வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் இது மறைஞ்சிரும். இன் அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ் பெரிஞ்சியல் கில் ஸ்லைட் ஆர் வாஸ்குலார். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், அக்வாட்டிக் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியில் இருக்கிறதுல பெரிஞ்சியல் கில் ஸ்லைட்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்டு லேமில்லார் அண்டு ஃபார்ம் த கில் ஃபார் ரெஸ்பிரேஷன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பெரிஞ்சியல் கில் ஸ்லைட்டை வச்சு அது ரெஸ்பயர் பண்ணும். அக்வாட்டிக் ஃபார்ம்லேயும் கார்டேட் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து பெரிஞ்சியல் கில் ஸ்லைட் இருக்கும். வாஸ்குலார், லேமில்லார் அண்டு ஃபார்ம் த கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். வாஸ்குலார், லேமிலார் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்குதுன்னா ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஆனால் டெரஸ்ட்ரியலில் இருக்கிறதுல வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே டெரஸ்ட்ரியலில் இருக்கிறதுலாம் லங்ஸு இது ரெஸ்பிரேஷனுக்கு லங்ஸை யூஸ் பண்ணுது. இதே அக்வாட்டிக், இதுவும் கார்டேட் தான். அக்வாட்டிக்கில் இருக்கும்போது அது பெரிஞ்சியல் கில்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆனால் எல்லா அனிமல்ஸுக்குமே டெவலப்மெண்ட் ஆகும்போது இந்த பெரிஞ்சியல் கில்ஸ் லைட் இருக்கும், எம்ப்ரியோ ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் டெவலப் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். ஸோ இதே அக்வாட்டிக்கில் இருந்ததுன்னா அது மறையாது, அப்படியே டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரி ஃபெமிலியர் கேரக்டர் எல்லாமே இருக்கிறது வந்து கார்டேட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் டெரஸ்ட்ரியல் கார்டேட்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் கில் ஸ்லைட் அப்பியர் டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அண்ட் டிஸப்பியர் லேட்டர். இதை நம்ம சொன்னோம். டெரஸ்ட்ரியலாக இருந்ததுன்னா, கார்டேட்டாக இருந்ததுன்னா இந்த நான் ஃபங்க்ஷனல் கில் கிளிப்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்பியர் டியூரிங் த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது இது டெவலப் ஆகும். எம்ப்ரியோ டெவலப் ஆகி நல்லா பெரிய அனிமல்ஸாக வந்ததுக்கப்புறம் இது நான் ஃபங்க்ஷனலாக போயிடும், இல்லாட்டி டிஸப்பியர் ஆகிரும். அப்படி இன்கேஸ் இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகாது, இல்லை அப்படின்னா அது டிஸப்பியர் ஆகிரும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிஞ்சியல் கில் ஸ்லைட்டை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அது இருக்கும். அந்த அனிமல்ஸ் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் அது வந்து டிஸப்பியர் ஆகிரும், இல்லாட்டி நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். இதே அந்த அனிமல்ஸ் வந்து வாட்டரில் இருக்குது, தண்ணியில் இருக்குது அப்படின்னா அது டெவலப் ஆகி அடுத்தது அதை வச்சு தான் அது ரெஸ்பயர் பண்ணும். ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இது பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கார்டேட்ஸ் ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். எல்லா கார்டேட்ஸும் வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். நம்ம அங்கெல்லாம் பார்த்துருக்குறோம், ரேடியல் சிமெட்ரிலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கெல்லாம் அது இல்லை. எல்லாமே கார்டேட்ஸ் அப்படின்னாவே மோஸ்ட்லி வந்து பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் அண்டு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்.
எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். அதே மாதிரி சீலமேட், இட் ஹேஸ் ட்ரூ சீலமேட். சீலத்தில் நம்ம 3 பார்த்துருக்குறோம். ஏ சீலமேட், சூடோ சீலமேட், யூ சீலமேட் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ட்ரூ சீலமேட் இது எல்லாமே மோஸ்ட்லி சீலமேட். இப்போ ஹையர் அனிமல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லாமே சீலமேட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே ஆர்கன் திசு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகி ஆர்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருந்து ஒரு சிஸ்டமாக தான் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு அனிமல்ஸில் வர்றோம். இதில் எல்லாமே வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது வெரி இம்பார்ட்டன்ட். கார்டியேட்டில் எல்லாமே நம்ம வந்து ஆர்கன் லெவல்லாம் பார்க்க முடியாது, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். தே பொசஸ் போஸ்ட் ஆனல் டெய்ல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆனல் டெய்ல் வந்து இருக்கும். ஹையர் அனிமல்ஸ், ரொம்ப ஹையர் அனிமல்ஸ்லாம் அந்த டெய்ல் இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்கும், டெய்ல்ஸ் இருக்காது. ஓகேங்களா. க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். கார்டியேட் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆனால் இன்வெர்டபிரேட்ஸில் நம்ம பார்த்தோம் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நிறைய பைலத்தில் வருது. இங்கே எல்லாமே வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னாவே விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்டு கேப்லரிஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வித் எ வென்ட்ரல் மயோஜெனட்டிக் ஹார்ட். ஸோ த ஹார்ட் பீட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த மசில்ஸ்லேருந்து வர்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு மசில்ஸ்லேருந்து வந்ததுன்னா அது வந்து மயோஜெனட்டிக் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம். த ஹார்ட் பீட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த மசில்ஸ்லேருந்தே வந்ததுன்னா அது மயோஜெனட்டிக் ஹார்ட். வென் வி கம்பேர் டு த ஹியூமன் பீயிங்கை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா த ஹார்ட் பீட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த எஸ்ஏ நோடு அப்படிங்கிற ஒரு நோடு, சைனோ ஆரிகுலார் நோடு அப்படிங்கிற ஒரு நோட்லேருந்து வருது. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பேஸ் மேக்கர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்டில் ஒரு மசில்ஸில் இருந்தே வந்தது அப்படின்னா இதை நம்ம மயோஜெனட்டிக் ஹார்ட். இந்த மாதிரி ஹார்ட் பீட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த மசில்ஸ் அதிலிருந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் மயோஜெனட்டிக் ஹார்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மயோஜெனட்டிக் ஹார்ட் எதில் இருக்கும் அப்படின்னா கார்டியேட்டில் இருக்குது. ஓகேங்களா. எக்ஸப்ட் இன் ஆம்பியாக்சிஸ். ஆம்பியாக்சிஸில் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆம்பியாக்சிஸ், அசிடியன் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ராட் லைக் நோட்டோ கார்டை எடுத்துக்கிட்டோன்னா அது லைஃப் லாங் அது நோட்டோ கார்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது அப்படியே இந்த ஹையர் அனிமல்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு இஸ் கன்வெர்டட் இன்டூ நமக்கு வந்து பேக் போனாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் இதிலெல்லாம் அப்படி இல்லை. ஸோ அது மாதிரி இந்த அனிமல்ஸில் வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால இதை வந்து எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பியாக்சிஸ் அப்படின்னா அது வந்து எக்ஸப்ட்டு. ஸோ இது எல்லாமே முக்கியம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலமேட் வித் ஓப்பன் சிஸ்டம் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தே பொசஸ் போஸ்ட் அண்ட் டெய்ல், போஸ்ட் ஆனல் டெய்ல் இருக்கும். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும் வித் எ வென்ட்ரல் மயோஜெனட்டிக் ஹார்ட். இந்த பேராகிராஃபை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கார்டியேட்டுக்கும் நான் கார்டியேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டியேட்டுக்கும் நான் கார்டியேட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு 5 மார்க்கில் கூட கேட்கலாம். நோட்டோ கார்டு இஸ் ப்ரெசன்ட். கார்டியேட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு இருக்கும். ஓகேங்களா. ஆனால் நான் கார்டியேட்டில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு. இதில் வந்து நோட்டோ கார்டு இருக்காது நான் கார்டியேட்டில். ஸோ இது மெயினான ஒரு டிஃப்ரெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டார்சல், ஹோலோ அண்டு சிங்கிள் நர்வ் கார்டு இருக்கும். டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கார்டியேட்டில் வந்து டார்சல், ஹோலோ அண்டு சிங்கிள் நர்வ் கார்டு, ஒரே ஒரு நர்வ் கார்டு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் கார்டியேட்ஸில் டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு இதில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரிங்ஸ் பெர்ஃபரேட்டட் பை கில் ஸ்லைட் ஆப்சண்ட். நான் கார்டியேட்டில் வந்து கில் ஸ்லைட் வந்து இருக்காது. இதில் வந்து கில் ஸ்லைட் வந்து பெர்பரேட்டட் கில் ஸ்லைட் வந்து இருக்கும். பேரிங்ஸில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒரு 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ஹார்ட் இஸ் வென்ட்ரலி பிளேஸ்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து கார்டியேட்டில் வந்து ஹார்ட் வந்து வென்ட்ரலி பிளேஸ்டாக இருக்கும். ஆனால் இதே நான் கார்டியேட்டாக இருந்தால் ஹார்ட் இஸ் டார்சல்
ஆர் லேட்ரல் பிளேஸ்ட் ஆர் ஆப்சண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் நான் கார்டியேட்டில் ஹார்ட் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி ஹார்ட் இஸ் டார்சல் ஆர் லேட்ரல் பிளேஸ்டு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஹார்ட் வந்து இது வென்ட்ரல் சைடில் இருக்கும், இது டார்சல் சைடில் இருக்கும், இல்லாட்டி ஆர் லேட்ரல் பிளேஸ்டு லேட்ரல் சைடில் இருக்கும், ஆர் ஆப்சண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ஆப்சண்ட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடுத்தது எ போஸ்ட் ஆனல் டெய்ல் இஸ் ப்ரெசன்ட், போஸ்ட் ஆனல் டெய்ல் இஸ் ஆப்சண்ட். இந்த டெய்ல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார ஸ்பைனல் கோடோட எண்டில் வந்து டெய்ல் இருந்ததுக்கான ஒரு போன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஹையர் அனிமல்ஸில் எல்லாமே ஆனல் டெய்ல் இருக்குது. போஸ்ட் ஆனல் டெய்ல் இஸ் ப்ரெசன்ட், போஸ்ட் ஆனல் டெய்ல் இஸ் ஆப்சண்ட். ஓகேங்களா? ஸோ கார்டியேட் எடுத்துக்கிட்டோன்னா அலிமெண்ட்ரி கெனால் பிளேஸ்டு வென்ட்ரல் டு த நர்வ் கார்டு, அலிமெண்ட்ரி கெனால் பிளேஸ்டு வென்ட்ரல் டு த நர்வ் கார்டுக்கு வென்ட்ரல் சைடில் இருக்கும். ஸோ நான் கார்டியேட் எடுத்துக்கிட்டோன்னா அலிமெண்ட்ரி கெனால் இஸ் பிளேஸ்ட் டார்சல் டு த நர்வ் கார்டு, நர்வ் கார்டுக்கு டார்சலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்டியேட்ஸ் அண்டு நான் கார்டியேட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, இதை நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? நோட்டோ கார்டு இஸ் ப்ரெசன்ட், கார்டியேட்டில் வந்து நோட்டோ கார்டு இருக்கும், நான் கார்டியேட்டில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு. அதே மாதிரி டார்சல் ஹோலோ அண்டு சிங்கிள் நர்வ் கார்டு இருக்கும், இதில் டபுள் வென்ட்ரல் சாலிட் நர்வ் கார்டு இருக்குது. பேரிங்ஸ் பெர்ஃபரேட்டட் கில் ஸ்லைட், கில் ஸ்லைட் ஆப்சண்ட், இதில் வந்து கில் ஸ்லைட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இன்னொன்று உங்களுக்கு நம்ம பார்க்கணும், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபைலம் கார்டியேட்டா. ஃபைலம் கார்டியேட்டாவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் இருக்குது ஒரு ஃபைலம் கார்டியேட் பார்த்தீங்கன்னா டிவிஷன் புரோட்டோகார்டியேட்ஸ், டிவிஷன் வெர்டபிரேட்ஸ். கார்டியேட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், பைலம் புரோட்டோகார்டியேட்ஸ், ப்ரோகார்டியேட்ஸ், அதுதான் புரோட்டோகார்டியேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவிஷன் வெர்டபிரேட்ஸ்னு ரெண்டாக பிரிச்சிடுறோம். அதே மாதிரி இதில் வந்து வெர்டபிரேட்ஸில் வந்து சப்பைலம் ஏக்நேத்தா அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த ஏக்நேத்தாவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்னு ஒன்று பிரிக்கிறோம், லேம்ப்ரேன்னு ஒன்று பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக இருக்கட்டும். இதே மாதிரி இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரலாக இந்த கார்டியேட் வந்து லார்ஜஸ்ட் பைலம் இது கேட்கலாம், இதை பார்த்துங்க. அதே மாதிரி இந்த கார்டியேட்டில் இந்த குரூப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் இருக்குது, ஆம்பிபியன் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, மேமல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஃபெமிலியர் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் ஃபெமிலியர் குரூப். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் லெஸ் நோன் ஃபார்ம் கம்மியாக இருக்கிறது, இந்த கார்டியேட்டில் கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சிஸ், ஆம்பியாக்சிஸ் கம்மியாக இருக்குது, அசிடியன் கம்மியாக இருக்குது, இது கேட்கலாம். ஆல் கார்டியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசஸ் 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர். இதில் வந்து இப்போ ஒரு கார்டியேட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நல்லா நமக்கு டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி 3 ஃபண்டமெண்டல் டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு அடிப்படையாக 3 வேறுபடுத்துகிற ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ராட் லைக் நோட்டோகார்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் எலாங்கேட்டட் ராட் லைக் நோட்டோகார்டு. இது நல்லா பார்த்துங்க, ராட் லைக் நோட்டோகார்ட் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ த நர்வ் கார்டு அண்ட் எபோவ் த அலிமெண்ட்ரி கெனால்ஸ், இது ரெண்டுக்கும் இடையில் த ராட் லைக் நோட்டோகார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் இன்டர்னல் ஸ்கெலிட்டனாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது வந்து இட் மே பி பர்சிஸ்ட் த்ரூ அவுட் த லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சிஸ்லேயும் அசிடின்லேயும் இது த்ரூ அவுட் த லைஃப் ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இன் அடல்ட் vertebrates it may be partially or completely replaced by backbone. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் அனிமல்ஸாக இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டார்சல் ஹோலோ ஆர் டியூபுலார் ஃப்ளூயிட் ஃபில்டு நர்வ் கார்டு, அதில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் பெரிஞ்சியல் கில் ஸ்லைட், பெரிஞ்சியல் கில் ஸ்லைட் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து எம்ப்ரியோஸில் இருக்கும், சரி டெவலப் ஆகும்போது அது வந்து சேஞ்ச் ஆகிரும். ஆனால் அதுவே வந்து இந்த அனிமல்ஸ் வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த வாட்டர், அக்வாட்டிக் ஃபார்மாக இருந்ததுன்னா அது சேஞ்ச் ஆகாது, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன் அக்வாட்டிக் ஃபார்ம் பெரிஞ்சியல் கில் ஸ்லைட் ஆர் வாஸ்குலார் லேமெல்லார்
அண்ட் ஃபார்ம் த கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். இது ரொம்ப முக்கியம். அதோட ரெஸ்பிரேஷனு இந்த கில்ஸ், ஓகேங்களா, அதை வச்சு ரெஸ்பயர் பண்ணுது. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக், இது ஒன்று, சீலமேட் ஒன்று, அடுத்தது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒன்று, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆனல் டெய்ல், இது கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்குங்க. அடுத்தது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இதில் வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி மயோஜெனட்டிக் ஹார்ட், இதில் ரொம்ப முக்கியமானது மயோஜெனட்டிக் ஹார்ட்டு. The heartbeat originated from the muscles, we called as a myogenetic heart அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு எக்ஸப்ஷனல் கொடுத்துருக்காங்க, ஆம்பியாக்சிஸில் வந்து மயோஜெனட்டிக் ஹார்ட்டு இல்லை. வேறு எல்லா கார்டியேட்லேயும் வந்து என்ன இருக்குன்னா மயோஜெனட்டிக் ஹார்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியேட்டுக்கும் நான் கார்டியேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது 5 பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஜென்ரலாக வந்து இந்த பைலம் கார்டியேட்டாவை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம், அது என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரோட்டோகார்டியேட்டா ப்ரோகார்டியேட்டான்னு ஒன்று பிரிக்கிறோம், அதே மாதிரி வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.